சில மாமியார்கள் உண்மை என்னவென்று தெரியாமல் தனது மருமகள்கள் பெண் குழந்தை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆண் குழந்தை பெறவில்லை என்றால் தனது மகன்களுக்கு இரண்டாவது திருமணம் அவர்கள் சம்மதத்தோடு செய்து விடுகிறார்கள். இது எவ்வளவு அறியாமை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எப்படி ஒரு பெண்ணை உருவாக்க அது குறிப்பது XY என்ற குரோமோசோம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு உருவாக்குவதில் முக்கிய பங்கெடுப்பது XY குரோமோசோம். இதில் பெண் எக்ஸ் குரோமோசோம் உள்ள முட்டையை மட்டும்தான் உருவாக்குவார். ஆண் விந்துக்கள் எக்ஸ் குரோமோசோம் உள்ள விந்துக்களும் Y குரோமோசோம் உள்ள விந்துக்கள் என 2 வகை விந்துக்களை உருவாக்குவார்கள். இந்த ஆண் விந்தில் உள்ள எக்ஸ் குரோமோசோம் பெண் முட்டையுடன் சேரும் பொழுது 2 எக்ஸ் சேர்ந்து XX ஃபீமேல் சைல்டாக பிறக்கிறது. ஆண் விந்தில் உள்ள Y குரோமோசோம் பெண் முட்டையோடு சேரும் பொழுது XY குரோமோசோமாக மாறி அது ஆண் குழந்தையாக பிறக்கிறது. இப்பொழுது யார் காரணம் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இதில் ஆணையோ பெண்ணையோ நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது கட்டுப்பாட்டில் இவை இல்லை. இதை லக் என்று சொல்வதா, சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று